கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் கொலோசையர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான ஒரு ஆலோசனை அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமா எழுதுகிறார். வார்த்தையினாலாவது நீங்க பேசும்போது கர்த்தரையே உயர்த்தி பேச வேண்டும். எந்த சூழ்நிலையிலையும் உங்க குடும்ப பெருமையோ நீங்க செய்கிற சில காரியத்தினால இதை நான் செய்தது என்று சொல்லாதபடி கிரிய செயல்பாடு. இயேசு கிறிஸ்துட்ட இருந்த ஒரு பெரிய விஷயம் தாழ்மை. தேவனுடைய பிள்ளைகளே, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். என்னுடைய பிள்ளைகளே, எதை செய்தாலும் வார்த்தை கிரிய ரெண்டு எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணணுமா. உங்களுக்கு நல்ல அருமையான ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்போ நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் ஏசப்பா நாமத்தினால பேசணும். எதை செய்தாலும் இதில் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா, இயேசு சந்தோஷப்படுகிறாரா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தோம் என்றால் பிதாவாகிய தேவன் சந்தோஷப்படுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் வேதம் ரொம்ப அழகா எழுதுகிறது. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும் இயேசுவின் நாமத்துல பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இந்த நாளில் நாம் கற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல பிதாவை ஸ்தோத்தரிப்போம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால சொல்லி பிதாவை மகிமைப்படுத்துவோம். அப்போ அவங்க மூவரும் தெய்வம் கர்த்தருடைய பிள்ளைகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நம்மளை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். நம்ம காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படும். நாம் ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்களுடைய சமாதானம் எங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உடைய கரம் வைக்கப்படட்டும். அப்பா, வார்த்தையும் கிரியையும் நாங்கள் நேர்த்தியாய் செயல்படுத்த தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்க அறிவு எங்க சிந்தனை குறைவுள்ளது. நீர் ஒருவரே பெரியவர். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.